ஹர ஹர பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பஜ கோவிந்த நாம சங்கீத கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, செந்தூருடிவேலனுக்கு அரோஹரா. ஸ்ரீ பஜே கற்பக விநாயகம் பஜே மகாகணபதி, ஸ்ரீ வரசத்தி விநாயகம் பஜே வரசத்தி விநாயகம் பஜே மகாகணபதி. ஸ்ரீ மகாகணபதி மூர்த்திக்கு ஜெய. குலதேவதா சுவாமி இஷ்டதேவதா கிராம மகாமாரிகா மகாகாளிகா அம்பிகைக்கு ஜெயா. ஸ்ரீ நவக்கிரக தேவாதிக்கு ஜெய ஜெயா. ஸ்ரீ மகாகணபதி அனுகிரக ஆரம்பகால ஸ்ரீ விஷுபுண்ணியகால பஞ்சங்க ஆரம்பகால பூஜா கரிஷ்யே. மகாகணபதி அனுகிரக சித்தர்த்தம். நினைத்தோர்க்கு நாளும் நலம் நல்குவான், அவன் பதம் வினை தீர்க்கும் நல்ல மருந்தே ஆகும். குறை தீர்க்கும் சுந்தரன் கணபதி எனும் குணநிதியை தொழுதால்தான் அமரர் தலைவன் ஆணை முகத்தன் அடிமலர் நம்பளிக்கே துணை. ஸ்ரீ மகா வரசத்தி விநாயக பெருமான் அனுகிரக ஆசீர்வாதத்தோடும் திருக்கோளூர் அளந்த பூங்கோள புஷ்பவள்ளி தாயாருடைய அநேக ஆசீர்வாதத்தோடுத்தும் சொத்து ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷ பஞ்சாங்க வாசிப்பு ஸ்ரீ சுத்த திருக்கணித சர்வமுகூர்த்த பஞ்சாங்கப்படி வருஷ வர்த்தமான காலங்கள் கலியுகாதி வருடம் 5126, ஷாலிவாகன வருடம் 1946, கொல்லம் ஆண்டு 1199, திருவள்ளுவர் ஆண்டு 2055-56, விக்கிரமசகாப்தம் 2081-82, தென்னிந்தியாவில் குரோதி வருடமாகவும் சௌராஷ்டிர விஜயத்தில் 712, ஸ்ரீ ராமானுஜ சகாப்தம் 1008, ஆங்கிலம் ஆண்டு 2024-75, பசலியாதிய வருடம் 1433-34, பிரபாவதி 38வதும் வட இந்தியாவில் ராட்சச வருஷமாகவும் இந்த குரோதி வருடமானது பிறப்பின் வருஷத்திய வெண்பாவானது கோர குரோதனில் கொள்ளமிகுங்கல்லறினால் பாரிற் ஜனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்பமழை பேயும் மக்கட்குறையுமே சொற்ப விளையுண்டாம் சொல். கோரமான வருடம் எங்கும் கொள்ளை களவு களங்கள் வெறுகும், திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர், ஊரில் பயம் மிகுதியாகும், மழையும் தேவையான நேரத்தில் மிக குறைவாகவே பொழியும், எங்கும் காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படுத்தும், பயிர்கள் அழிந்து மிக அற்பமான விளைச்சலும் தரும். குரோதி வருஷத்திய ஸ்வரூபம். குரோதி வருஷத்திய தேவனானவர் எங்கும் புலிகளினாலே சூழப்பட்டவரும், பயந்த சுவாபமுடையவரும், பசியினாலே வருத்தியவரும், குள்ளமாக இருப்பவரும், விழுப்பு நிறமாக இருப்பவரும், பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு இவ்விருவரையும் தியானம் செய்து கொண்டிருப்பார். குரோதி வருஷ புருஷனின் குணம். குரோதி வருஷத்தில் பிறந்தவன் கொடூரமான பார்வை உடையவன், மிகவும் கொடூரமான சுபாவமுடையவன், ஸ்திரீகளுக்கு பிரியமானவனும், மலை போன்று கர்வமுடையவனும், பிறருடைய காரியங்கள் கைகூடும் அதற்கு இடையூறாக நிற்பவனும், கோபமும் உண்டானவனா. இந்த குரோதி வருஷத்துடைய தேவதைகள் குரோதி சமச்சர அபிமானி தேவதை என்ற பெயருடையவர் எப்போதும் ரதத்தில் காளை மாடுகள் பூட்டிய ரதத்தில் வீற்றிருப்பவள், குந்தம் என்கின்ற ஆங்கிய ஆயுதம் தாங்கி பிடிக்கின்றவள், பிரகாசமான கையுடையவளாம் ஆஜப்பிரபு என்னும் தேவதையை நான் வணங்குகிறேன். குரோதி வருஷத்தினுடைய நவநாயகர்களாக உபநாயகர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த குரோதி வருஷத்தின் ராஜாவாக செவ்வாய் இருக்கிறார். மந்திரியாக சனியும், சேனாதிபதியாக சுக்கிரனும், ஆர்க்யாதிபதியாக சுக்கிரனும், மேகாதிபதியாக சுக்கிரனும்,
ஷாதாதிபதியாக செவ்வாயும், ரஷாதிபதியாக குருவும், நிரஷாதிபதியாக செவ்வாயும், தானியாதிபதியாக சூரியனும், பசுநாயகனாக கோபாலனும் அமைந்திருக்கின்றார்கள். ராஜா செவ்வாயுடைய நவநாயகர்களுடைய பலன்கள். இந்த வருடத்திலே, குரோதி வருடத்திலே ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். பெருமளவு தீ விபத்துக்கள் அதிகமாகும். வாகன விபத்தும் உண்டாகும். புதுவகன வாகனியில் புரட்சி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்குள் சண்டையும் அதனால் பொதுமக்களுக்கு குழப்பமும் உண்டாகும். போலீஸ் துறையிலே ஆதிக்கம் அதிகமாகும். வருடக்கடைசியிலே அரசனுக்கு நோயும் உண்டு, கண்டமும் உண்டாகும். மந்திரி சனி. நாட்டில் காய்கறி கனி வகைகள் விலைவாசி கூடும். பொதுமக்களுக்கு ஜீரண உறுப்பிலே புதுவிதமான நோய்கள் ஏற்பட்டு அல்லல் விடுவார். அடிக்கடி பெருமளவில் வாகன விபத்து உண்டாகும். அரசியல்வாதிகள் துர்சிந்தனையும் செய்வார்கள். சேனாதிபதி சுக்கிரன். எல்லையிலே போர் பயம் கூடும். காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். நாட்டில் நல்ல மழை பெய்து பயிர்கள் செழித்து தானிய உற்பத்தி நன்கு விருத்தி அடைந்து விவசாயமும் செழிக்கும். ஆர்க்கியாதிபதியாக சுக்கிரனும் அமைவதால் நல்ல மழை பொழியும். நன்செய் பயிர்கள் விருத்தியாகும். பல வகை தனதானியங்களும் நன்கு செழிந்து பெண்களுக்கு தேவையான வாசனை திரவியங்களும் பட்டு சேலை ரகைகளும் பலவிதமான நூதன ரக ஆடைகளும் நன்கு வியாபாரமாகும். மக்களும் சந்தோஷத்துடன் இருப்பர். மேகாதிபதி சுக்கிரன். காலத்தே நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலையும் பெற்று விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுவர். பசுக்கள் நன்கு பால் கறக்கும். பால் பொருட்கள் உற்பத்தி விற்பனையும் அதிகரிக்கும். மக்கள் களிப்புடன் சுகமாக இருப்பர். சங்கீத, நாட்டியம், நாடக, சினிமா கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவர். செயலாதிபதியாக செவ்வாய். செங்கல் சூளையில் கற்ப உற்பத்திகள் அதிகமாகும். பயிர்களுக்கு தீ விபத்தும் பெருகும். சேதாரமும் உண்டு. வடநாடுகளில் வெட்டுக்கிளிகள் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். உணவுப் பொருட்கள் உற்பத்தி நாசமாகும். புன்செய் பயிர்கள் நன்கு விளையும். ரஷாதிபதியாக குரு. கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும். மஞ்சள் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். வருடம் முழுக்கும் நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலை தரும். புதுவகை திரவப் பொருட்கள் அதிக அளவு உற்பத்தியாகும். பல வகையான திரவப் பொருட்கள் விலையும் மலிவாக கிடைக்கும். நிராதிபதியாக செவ்வாய். பவளம் போன்ற இரத்தினங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். வைடூரியம் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக நவரத்தின வியாபாரங்கள் விருத்தியாகும். தங்க விலை ஏற்றத்துடனே இருக்கும். தானியாதிபதியாக சூரியன். நாட்டில் சில இடங்களில் குறிப்பாக பீகாரில் தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுத்தும். விளைச்சல்கள் பாதிக்கும். சிகப்பு நிற தானியங்கள் மட்டுமே நல்ல விளைச்சலை தரும். பசுநாயகனாக கோபாலன். பொதுவாக இந்த வருடத்திலே பசுக்கள் நன்கு பால் கலந்து மக்கள் சுபிக்ஷமாக இருப்பர். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிக்கும் காலம். இவ்வருடம் ஆணி மாதம் 7ஆம் நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை இரவு 12:06 சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் வருட ஆரம்பத்தில் வெள்ளி விலை ஏற்றத்தில் இருக்கும். நல்ல மழை உண்டு. தென்மேற்கு பருவமழை நன்கு பொழிந்து பயிர் விருத்தி உண்டு. ஆடு மாடுகளால் சுகம் உண்டு. சித்திரை மாதத்தின் பிறப்பின் பலன். இவ்வருட சித்திரை மாதம் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள் 13/4/2024 சனிக்கிழமை இரவு 9:04 சூரிய உதயாதி நாளிகை 37 நாளிகை 38 வினாளிகை அளவில் விருட்சக லக்னம் கன்னிகா நவாம்சத்தில் பிறப்பதினால் தண்ணீரில் கண்டங்கள் அதிகமாகும். வாகன விபத்து அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழையால் அதிக பொருட்சேதமும் உயிர் சேதமும் உண்டு. கிழங்கு வகைகள், எண்ணெய் பொருட்களின் வகைகள் உற்பத்தி அதிகரிக்கும். ஜேஷ்டா சுத்த பிரதமை. இந்த வருடம் ஜேஷ்டா சுத்த பிரதமை வெள்ளிக்கிழமையில் வருவதால் பெண்களுக்கு ஏற்றம் உண்டு. வெகு காலமாக நின்று போன திருமணங்கள் இவ்வருடம் நடக்கும். குளிர்பதமுள்ள காற்று வீசும். சுபிக்ஷமும் உண்டு. ஆஷாட சுத்த பஞ்சமி. இவ்வருடம் ஆஷாட சுத்த பஞ்சமி வியாழக்கிழமையில் வருகிறால் மக்கள் சுபிக்ஷமாக இருப்பர். கும்பாபிஷேகங்கள் அதிகரிக்கும். ஆஷாட சுத்த நவமி. இந்த ஆஷாட சுத்த நவமி திங்கட்கிழமையில் வருவதால் பெண்களுக்கு ஏற்றம் உண்டு. நல்ல பொழிவும் உண்டு. உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கும். பசுக்களுக்கு மேன்மை உண்டு. ஜவுளித் தொழில் விருத்தியாகும். சுபிக்ஷம். தை அமாவாசை. இந்த வருட தை அமாவாசை புதன்கிழமை வருவதால் கல்வியாளர்கள் ஏற்றம் பெறுவர். புதுவிதமான கல்வி முறைகளுக்கு நடைமுறைக்கு வரும். பச்சை நிற தானிய உற்பத்தி அதிகரிக்கும். புயல் காற்று வீசும். சுபிக்ஷம்.
ஆதாய விரய விவரங்கள். மேச ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 14. ரிஷபராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 8. மிதுன ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 5. கடக ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 11. சிம்ம ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 14. கன்னி ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 5. துலாம் ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 8. விருட்சக ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 14. தனுசு ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5. மகர ராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 14. கும்பராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 14. மீன ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5. இந்த வருடத்தில் ஆதாய விரய ராசிகளுடைய அமைப்பு. இந்த வருடம் ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு குறையும். ஆரோக்கியத்தை விட அனாரோக்கியம் அதிகரிப்பதால் பொதுமக்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். ராஜபூஜ்யத்தை விட ராஜகோபம் அதிகமாக இருப்பதால் அரசாங்க இடையூறுகள், வரி பிரச்சனைகள், வழக்குகள் குறையும். இந்த வருடம் குடும்ப வாழ்க்கையில் குழப்ப குட்சேதம் இருந்தாலும் பிரச்சனைகளும் குறையும். குரோதி ஆண்டின் மழை அளவு. இந்த ஆண்டின் மழை செவ்வாயாக வருவதனாலும் 2 மழைக்கால் மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயம் இந்த வருடத்திற்குண்டான குரு, சனி, ராகு, கேதுடைய பெயர்ச்சிகளின் விவரம். குரு சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 அன்று புதன்கிழமை சூரிய உதயாதி நாளிகை 17:50 வினாளிகைக்கு பகல் 1 மணி அளவில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார். திருக்கணிதப்படி. சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை சூரிய உதயாதி நாளிகை 29:07 வினாளிகைக்கு இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். ராகு கேது பெயர்ச்சி இவ்வருடம் கிடையாது. வாக்கியப்படி சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை 28:22 வினாளிகையில் வாக்கியப்படி குரு பகவானானவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அதே சமயம் இந்த வருடத்திற்குண்டான கிரகண தோஷங்கள். இந்த வருடமானது சந்திர கிரகணம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையும், சூரிய கிரகணமானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதியும், சந்திர கிரகணமானது குரோதி வருஷம் மாசி மாதம் 30ஆம் தேதியும், சூரிய கிரகணமானது மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதியும் வருகிறது. இவை அனைத்தும் இந்தியாவில் தெரியாத கிரகணங்களாக அமையப்பட்டிருக்கிறது. குரோதி வருஷத்துடைய பிறப்பின் பலன்கள். ஸ்ரீ பிரம்மாய நமக, பிரம்மணே நமக. ஸ்வஸ்தி மங்களகரமான சோபக்கிருத வருஷ பங்குனி மாதம் 31ஆம் நாள் 13/4/2024 சனிக்கிழமை இரவு 9:04 அளவில் சூரிய உதயாதி நாளிகை 38 வினாளிகை அளவில் விருட்சக லக்னத்தில் கன்னி நவாம்சத்தில் மங்களகரமான குரோதி வருடமானது பிறக்கிறது. அமைப்பு. விருட்சக லக்னம். கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு, மேஷத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது. லக்னாதிபதி. இந்த வருடமான லக்னாதிபதியான செவ்வாயானவர் கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால் நாட்டை ஆளும் அரசனுக்கு நோய் உண்டு. அரசனுக்கும் வருட கடைசியில் கண்டமுண்டு, தவிர்க்க இயலாதது. வாகனத்துறையில் அதிக ஏற்றமும் உண்டு. சித்திரை வைகாசியில் உலகின் மேற்கு பகுதியில் விமான விபத்துக்களும் உண்டு. 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவானானவர் 2 பூர்வ புண்ணியமான 5 குடைய குருவானவர் 6ஆம் இடத்திலே சூரியனோடு சஞ்சாரம் செய்வதனால் மாநில அரசுக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்படுத்தும். பண விஷயங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். அரசு சார்ந்தவர்கள் சிறை செல்வர். 3-4 குடைய சனி பகவானானவர் லக்னாதிபதியோடு சேர்த்து 4இல் சஞ்சாரம் செய்வதனால்
ஹிருதய நோய்கள் அதிகரிக்கும், ஹிருதய ஆபரேஷன்கள் அதிகரிக்கும். இருப்பினும் உயிருக்கு சேதாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயம் 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று செவ்வாயோடு இருப்பதனால் மோட்டார் வாகன தொழில், கனரக வாகன தொழிலும் நன்கு விருத்தியடையும். உணவுப் பொருட்கள் அழியும். வானத்தில் உள்ள முக்கிய செயற்கைக்கோள் பழுதடையும். 5ஆம் இடத்தில் 8-11 புதன் சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து இருப்பதும், அதே சமயம் 5 குரு பகவானானவர் 2-5 6இல் அமையப்பெறுவதினால் கோடையில் மழை நன்கு பொழியும். வருடம் முழுவதும் மழை பொழிந்து பயிர்கள் சேதமும் அடையும். காய்கறி விலைகளும் உயரும். சீனாவிலும் அமெரிக்காவிலும் மழையினால் கடும் சேதம் ஏற்படும். இந்தியாவின் ஆன்மீக ஸ்தலமாக விளங்கக்கூடிய பத்ரிநாத், கேதார்நாத், சோமிமட் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நிலச்சரிவுகளும் மழையினால் சேதாரங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் 6ஆம் இடத்தில் சூரியன் குரு சஞ்சாரம் செய்வதனால் நிதி நிறுவனங்கள் அதிகமாக பாதிப்படையும். முக்கிய தனியார் நிதி நிறுவனங்கள் திவாலாகும். மக்கள் நிதி விஷயத்தில் ஏமாற்றமடைவர். 7ஆம் இடத்தில் 7 சுக்கிரன் 7-12 சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பெறுவதினால் வெகு காலங்களாக தடைபட்டு வந்த திருமணங்கள் இவரிடம் நடக்கும். விவாகரத்துகள் குறையும். 8ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியான சந்திரன் அமர்ந்து 8ஆம் இடத்திற்குரிய அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜலராசியில் இருப்பதினாலும் மீனத்தில் சஞ்சாரம் செய்தாலும் உலகில் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய பனிப்பாறைகள் உருகும். கடற்கரை நகரங்களுக்கு ஆபத்துண்டு. மார்ச் மாதம் எதிர்பாராமல் கடல் கொந்தளிக்கும். சுனாமி பேரலைகள் உருவாகும். கடற்கரை நகருக்கு அதிகமும் அழிவும் உண்டு. அதிக மழை வெள்ளத்தினால் பயிர்கள் சேதமடைந்து விலைவாசிகள் அதிகமாகும். மக்கள் தண்ணீரில் கெண்டமாகும். இமாச்சல பிரதேசத்தில் அதிக நிலச்சரிவுகளும் மழை வெள்ளத்தினால் அதிக பாதிப்புகளும் உண்டு. திட்டமிட்ட வடநாட்டு ஆன்மீக யாத்திரையில் தடைகளும் ஏற்படுத்தும். 9 சந்திரன் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனால் பெண் குழந்தைகளே அதிகமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. படகும் கமிழ்ந்து உயிரிழப்பு அதிகரிக்கலாம். 10 சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் தொழில்துறையில் பணமுடக்கங்கள் மிக அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் நாட்டில் குறையும். லாபஸ்தானியமதியாக இருக்கக்கூடிய 11 இருக்கக்கூடிய புதன் 5இல் நீசம் பெற்றிருப்பதினால் வர்த்தகருக்கு லாபம் உண்டு. தங்க வெள்ளி விலை மற்றும் பங்கு வர்த்தகத்தினால் அதிக ஏற்றம் இருக்காது. 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 5இல் சஞ்சாரம் செய்வதால் பொதுமக்களுக்கு இவ்வருடம் செலவினங்கள் அதிகரிக்கும். சேமிப்பு குறையும். மொத்தத்தினால் இவ்வருடம் பெருமழை பொழிந்து வெள்ளம் ஏற்பட்டு பயிர்கள் நாசமாகும். காய்கறி விலைகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். அரசனுக்கும் ஆபத்து உண்டு. பெரிய பனிப்பாறை உருகும். சுனாமி பேரடைகள் ஏற்படுத்தி கடற்கரை நகருக்கு ஆபத்து ஏற்படுத்தினாலும் பனிப்பாறைகளில் புது வைரஸ் ஏற்படுத்தி மக்களை அச்சுறுத்தும். அரசியல்வாதிகளுக்குள் அதிகம் குரோதம் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடமானது பிறக்கிறது. எல்லாம் வல்ல குரோதியுடைய மகர சங்கராந்தியானவர் பாலவக்கரணம், அதாவது இந்த வருடம் புலிவாகனத்திலேயே அவர் வாசம் செய்கிறார். ஸ்வஸ்திஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் நாள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச பிரபதித்தமையும் புனர்பூஷ நட்சத்திரம் விஸ்வகம்ப நாம யோகமும் பாலபகரணமும் கூடிய சித்தயோக சுபயோக சுபதினத்தில் காலை 8:55 சூரிய உதயாதி நாளிகை 5:42 அளவில் கும்ப லக்னத்தில் விருச்சிக நவாம்சத்தில் மகர சங்கராந்தியானவர் தனுராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார். மகர சங்கராந்தியுடைய பெயர்ச்சி இந்த வருடமானது இந்த வருடத்துடைய முதல் தேதியாக பிறக்கக்கூடிய இன்றைய தேதியுடைய பஞ்சாங்க வாசிப்பு. ஸ்வஸ்திஸ்ரீ கலியுகாதி வருடம் 5126 சாலிவாகன ஆண்டு 1946
ஆங்கிலம் 2024, பசலி ஆண்டு 1433, கொல்லம் ஆண்டு 1199, சைத்திர வைசாக மாத உத்தராயண புண்ணியகால வசந்த ருது கூடிய தமிழ் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2024 சஷ்டி திதி 14 நாளிகை 19 வினாடியும், திருவாதிரை நட்சத்திரம் 48 நாளிகை 55 வினாடியும், தினாம யோகமும் தைத்துல கருணமும் சித்தயோகமும் 60 நாளிகையும், விவாக சக்கரம் தென்கிழக்கும், வாரசூளை மேற்கும், யோகினி மேற்கும், திருக்கணிதப்படி சப்தமி திதியும் கூடிய சுபயோக சுபதினமானத்தில் இன்றைய பஞ்சங்க வாசிப்பானது. மேலும் இந்த வருடத்திலே அனைத்து துர்ப்பலன்கள் இருந்தாலும் அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, அனைத்து வித வழிபாடுகளும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் மக்களிடையே பெருகி கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அனைவரும் விடுபட்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ வைத்தீஸ்வரன் தையல் நாயகியுடைய அனுகிரகமும், பிரசன்ன வெங்கடரமண சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடைய அனுகிரக ஆசீர்வாதமும் பெற்று மக்கள் நீடூடி வாழ இந்த பஞ்சாங்க வாசிப்பினை நாங்கள் முறைப்படியாக இன்றைய தினத்திலே எம்பெருமானுக்கு இந்த வாசித்து மங்களாசாசனம் செய்கிறோம். ஸ்ரீமன் மகா சுபமஸ்து, தீர்க்கம் தீர்க்கமாயஸ்து.